இன்னைக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட்ஸ் அது என்னென்ன ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஷெட்யூல்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிகல்ஸ் எக்ஸாம் ரிலேட்டட் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுதான் நம்ம வேர்ல்டுலேயே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நமக்கு தெரியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எப்போ அடாப்ட் பண்ணாங்க? நவம்பர் 26, 1949. ஸோ அப்போ அடாப்ட் பண்ணப்போ நமக்கு எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு? 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல் இருந்துச்சு. அப்போ கரெக்டுங்களா? ஆனால் இப்போ நமக்கு 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் புதுசாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா அதோட பார்ட்ஸ் என்னென்ன, ஆர்டிகல்ஸ் என்னென்னு லைனாக பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு ஒரு சில தெரிஞ்ச ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் வச்சுனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 பார்ட் வந்து ரொம்ப ஈஸிங்க. லைனாக டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 பார்ட்டை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. கரெக்டுங்களா? யூனியன்கிறது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா அதோட எல்லைகள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாங்காக வச்சுக்கோங்க. இந்தியா அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதோட எல்லைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்டு, இந்தியாவுக்குள்ள யார் இருக்கோம்? நம்ம இருக்கோம். சிட்டிசன் அது வந்து பார்ட் 2. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 3 வந்து நமக்குரிய என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்ட் 3. அடுத்து பார்ட் 4 டிபிஎஸ்பி. பார்ட் 4A டியூட்டிஸ், அது நம்மளோட கடமைகள் என்னென்ன, அதனோட வழிகாட்டுதல் என்னென்ன, அதனால சொல்றது வந்து பார்ட் 4A அதோட டியூட்டிஸ் பற்றி சொல்றது. பார்ட் 5ங்கிறது இப்போ நம்மளை பற்றி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேணுங்களா, அது வந்து யூனியன். பார்ட் 5ங்கிறது யூனியன். 6ங்கிறது ஸ்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனியன் வரும், அப்புறம் ஸ்டேட்ஸ் வரும். நமக்கே தெரிஞ்சது தான். பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும். அதை வந்து இப்போது கான்ஸ்டியூஷன்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்ட் 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ். நமக்கு இப்போ எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? 8. ஸோ 8. பார்ட் 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 9 வந்து பஞ்சாயத்ஸ், 9A முனிசிபாலிட்டிஸ், 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், 10 வந்து ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 9 வந்து 9லேருந்து ஆரம்பிச்சோன்னா பஞ்சாயத் அப்படியே லைனாக வரும் உங்களுக்கு. பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சு இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு யூனியன் பார்த்தோம், ஸ்டேட் பார்த்தோம், யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த லோக்கல் லெவலில் கீழே இறங்கி வரணும்னா பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. அது லைனாக அப்படி உங்களுக்கு வரும். அதையும் தாண்டி மிச்சம் என்ன இருக்கும்? ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், பழங்குடியின மக்கள், அவங்களுக்குரிய ஏரியாஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு 10 பார்ட் சொல்லுது. இது அப்படியே லைனாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ அது இப்போ வந்து அதுக்குரிய ஆர்டிகல்ஸ் என்ன லைனாக பார்த்துட்டு இருந்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன? பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஆர்டிகல்ஸ் 1 to 4. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யூனியன், இந்தியா அதனுடைய எல்லைகள். ஸோ அதனுடைய எல்லைகள் 1 to 4, 4 வந்து 4 திசைகளையும் குறிக்குது. அந்த 4 திசைகளில் இருக்கிற நம்ம ஏரியா தான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்ட் 2 சிட்டிசன்ஷிப், ஆர்டிகல்ஸ் 5 to 11. 5 to 11 வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மெச்சூர் ஆகிறதே எப்போன்னா ஒரு கிண்டர் கார்டன் முடிச்சுட்டு ஒரு அடுத்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் ஒரு மெச்சூரிட்டியை நமக்கு கொஞ்சம் வரும். ஸோ 5 வயசுக்கு அப்புறம். ஸோ 5 to 11 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் 12 to 35. இப்போ 12 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் நம்ம சொல்கிறதான்ப்பா ரைட்டு. யார் சொல்கிறது ரைட்டு இல்லைப்பா, அந்த வயசில் தான் நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து டிபிஎஸ்பி 36 to 51. 35 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் டிபிஎஸ்பிங்கிறது டிஎஸ்பின்னு வச்சுக்கோங்க. டிஎஸ்பின்னு வச்சுட்டோம்னா அந்த வயசுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்போம். டிஎஸ்பி மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்போம். 36 வயசுலேருந்து 51 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 51A அதே தான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு அது நமக்குரிய டியூட்டிஸ் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருப்போம் 51 வயசு வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா யூனியன் 51 முடிஞ்சா 51க்கு அப்புறம் 52 to 151. ஸோ இந்த லைன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூனியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து 51லேயே முடிஞ்சிட்டு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் ஆர்டிகல் தொடங்குறது வந்து 50 to 51 ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் வந்து 52 to 151. லாஸ்ட்ல என்ன முடியுது? 51ஓட முடியுது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் 51ஓட முடியும். டிபிஎஸ்பியும் 51ஓட முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்ஸு அதே மாதிரி யூனியன் வந்து 52ல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேட்ஸ் வந்து 152ல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட்ஸோட ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி முடியுது? 237 முடியுதுங்களா? 237. ஸ்டேட் வந்து நமக்கு என்ன பாட்டு? ஸ்டேட் வந்து நமக்கு சிக்ஸ்த் பார்ட் எதில் முடியுது? 7ல முடியுது. சிக்ஸ்த் பார்ட் எதில் முடியுது? 7ல முடியுது. 237 முடியுது. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 7 அது டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் பார்ட் 8ல வருது. யூனியன் 239 to 242. ஸோ இது முடிஞ்சுங்களா? இந்த அதில் வந்து 238 ஆர்டிக்கிள் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கிள் வராது. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குது? 239 ஆரம்பிக்குது. 242ஓட முடியுது. ஸோ இதில் வந்து டெரிட்டரியில் 2 இருக்குங்களா, அதனால லாஸ்ட் வந்து 2ல முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பஞ்சாயத்துனால என்னங்க? 143. அது நமக்கு எல்லாரும் தெரியும். பஞ்சாயத்து அது வந்தாலே பஞ்சாயத்து தான். ஸோ 243, 143க்கு பதிலாக 243ன்னு வச்சுக்கோங்க. 243லேருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்து. ஓகேங்களா? அப்படியே ஓக்கு முன்னாடி கோடு போட்டோன்னா என்ன ஆகும்? பியா மாறிடும். ஸோ பிலேருந்து ஜெட் வரைக்கும் ஜி வரைக்கும் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜி முடிச்சா ஜி, அப்புறம் ஜிஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 243 ZH. எதோட முடியுது? ZTயோட முடியுது. டீ முடிச்சுட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. முடிஞ்சுங்களா? ஓகே. அடுத்து ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ பழங்குடியின மக்கள் அவங்க வந்து பார்ட் 10ல இருக்காங்க. 10 நாள் பழங்குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். பார்ட் 10. ஸோ அதோட ஆர்டிக்கல் வந்து 244 to 244A. ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் 2 பேர் இருக்காங்க, அதனால 44 வருது. 244 to 244A இதோட ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ 10 பார்ட்டு பார்த்துட்டோங்க. அடுத்து இது வந்து ஈஸி. அதுக்கப்புறம் வர்றதா நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எப்படி இருக்கோ அப்படி வச்சு படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்ட் 11 வந்து ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். பார்ட் 11ல என்ன இருக்கு? 1 போடுறோமா? 11க்கு சென்ட்ரு 1, ஸ்டேட் 1. ஸோ 2 பேத்துக்கு இருக்க ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்காங்களா, அதனால ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். அதோட ஆர்டிகிள் பார்த்தோம்னா 245 to 263ங்க. 245 to 263. இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னன்னா 245 45லேருந்து 63 வரைக்கும். 45 244ஓட முடிச்சுங்க ட்ரைபல் ஏரியா. அதுக்கப்புறம் 245 ஸ்டார்ட் ஆகுது. 245 ஸ்டார்ட் ஆகுது. 263ங்கிறது வந்து 63. 263. இப்போ வந்து இந்த பார்ட் 11ல நீங்கள் இந்த 2 ஆர்டிக்கிள் எடுத்துட்டிங்கன்னா 245 and 263. இதில் நீங்கள் வந்து எதை ஆட் பண்ணினா நம்ம ஆட் பண்ணிங்கனாலும் 11 வரும். இப்போ 2 + 6 + 3 அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு 11 தான் வரும். 2 + 4 + 5 அதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு 11 தான் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த அப்போதைக்கு நான் சொல்கிறேன், ஞாபகம் வந்துச்சுன்னா ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இது வருது, அதுதான். ஸோ இந்த 2 ஆர்டிகிள் மட்டும் தான் சொல்கிறேன். நடுவில் இருக்க அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் சொல்ல, அதுக்கும் சேர்த்து போட்டுறாங்க. சரியா? அடுத்து பார்ட் 12 பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ், சூட்ஸ். ஓகேங்களா? 12 ஃபைனான்ஸ்க்கு ஆர்டிகல் வந்து 264 to 300A. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 300A நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். நமக்கு தெரியும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட். நமக்கு தெரியுங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன வரும்? 300Aல ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வருமா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் அந்த ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், சூட்ஸில் தான் அந்த ஆர்டிகல் வரதுனால அதை 300ல முடியுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 300A. அடுத்து பார்ட் 13 வந்து ட்ரேடு, காமர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து 301 to 307. இது ரொம்ப ஈஸி தான். 301 to 307.
13 ஆர்டிக்கல் வந்து இது. ஓகேங்களா. அடுத்து 14 பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் இதில் தான் வரும். பார்ட் 14ல் வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 14ல் சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 308 to 323. 308 323 23 பார்த்தீங்கன்னா ஒரு 23 வயசுலேருந்து எல்லாரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். படிச்சு முடிச்சோன்னே எல்லாரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால 323 ஞாபகம் வச்சுக்கோங்க. 323 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 323 308 எட்டு போட தெரிஞ்சிருக்குங்க முதல்ல. அடுத்து 14A வந்து ட்ரிபியூனல்ஸ். 323 முடிஞ்சா அதே தான். சாரி, 323 அண்ட் 323A 323B அதோட முடிஞ்சு. அடுத்து எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 15 ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. எலெக்ஷன் வேற வருது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. பார்ட் 15 வந்து 324லேருந்து 329A வரைக்கும் இருக்கு. ஸோ 324 நாலு பேர் தான் பேசுவாங்க. கட்சியில் இருந்தாலே ஒரு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அவங்க 329 முடியுதுங்களா. அப்போ நம்ம 10 out of 10 வாங்கினாலும் நமக்கு எப்படியோ ஒருத்தர் பிடிக்காம இருக்கும். 10ல் எல்லாத்துக்குமே நம்ம இப்படி 10 பேரும் பிடிக்காது இல்லையா, ஒருத்தர் விட்டுடலாம்ல. அதனால 329A. இது வந்து 15 வந்து எலெக்ஷன்ஸ். அடுத்து 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிவ் டு சர்டன் கிளாஸஸ். 16 வயசு. 16 வயசுல நம்ம இப்போ 11th 12th படிச்சுட்டு இருப்போங்களா, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் பீரியட். அது வந்து கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது. கரெக்டுங்களா. யாரா இருந்தாலுமே அந்த 11th இல்லை அதுக்கு முன்னாடி படிச்சது கூட மறந்துருப்போம். 11th 12th மெமரிஸ் வந்து யாருமே மறக்க மாட்டோம். ஸோ 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ். 330 to 342 342 ஓகேங்களா. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் 330லேருந்து 342 வரைக்கும். அடுத்து 17 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், நம்ம பேசுகிற லாங்குவேஜஸ். அதில் எங்கே இருக்குது 343லேருந்து 351A. 343 இதுலேயும் 143 ஞாபகம் வச்சுக்கோங்க. வி லவ் லாங்குவேஜ், நம்ம மொழியை நம்ம நேசிக்கணும். ஸோ வி லவ் லாங்குவேஜ் 343லேருந்து 351 வரைக்கும். அடுத்து பார்ட் 18 இது ரொம்ப ஈஸி. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் 18னா நடுவில் ஒரு 0 போட்டோன்னா 108 எமர்ஜென்சி. ஆர்டிகல் பார்த்தோன்னா 352லேருந்து 360 வரைக்கும். 60 வயசு ஆனாலே நமக்கு எமர்ஜென்சி தான். அதுக்கு முன்னாடியே இப்போலாம் எமர்ஜென்சியாக தான் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ஏஜ் 60. ஸோ 60 352லேருந்து 360. அடுத்து எமர்ஜென்சி பிடிச்சிருக்கீங்களா. பார்ட் 19 வந்து மிஸ்செலேனியஸ், மற்றதெல்லாம் 361லேருந்து 367 வரைக்கும் மிஸ்செலேனியஸ். அடுத்து பார்ட் 20 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு கூட. ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது. இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா எந்த பார்ட்டு எந்த ஆர்டிக்கல் 368 68 நல்லா ஞாபகம் 8. இதுலயே 8 போட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா 8 போட தெரிஞ்சிருக்கணும். 368 அமெண்ட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 21 டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இது வந்து டெம்பரரி கொடுக்கறது வந்து 369 to 392 வரைக்குங்க. இது வந்து பார்ட் 21ல வரும். அடுத்து வந்து பார்ட் 22 லாஸ்ட்டாக டைட்டில் போட்டு முடிச்சிடும். ஷார்ட் டைட்டில், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 393லேருந்து 395 வரைக்கும். கரெக்டுங்களா. ஸோ இது வரைக்கும் நல்லா இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இது ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் அதை வச்சு படிச்சுக்கோங்க. இன்னும் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா ரிலேட்டட் கண்டென்ட்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கங்களா. ஓகே, பாய்.